ஓம் சாந்தி 26/11/2024. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் திரிமூர்த்தி பாபாவின் குழந்தைகள் ஆவீர்கள். உங்களுக்கு தங்களுடைய 3 கடமைகள் நினைவில் இருக்க வேண்டும்: ஸ்தாபனை, விநாசம் மற்றும் பாலனை. கேள்வி: தேக அபிமானம் எனும் கடுமையான வியாதி பீடிப்பதன் மூலம் என்னென்ன இழப்பு ஏற்படுகிறது? பதில்: தேக அபிமானம் இருப்பவர்களுக்குள் பொறாமை ஏற்படுகிறது. பொறாமையின் காரணத்தினால் பிறரோடு கசப்புணர்வுடன் இருக்கிறார்கள். அன்போடு சேவை செய்ய முடிவது இல்லை. உள்ளுக்குள்ளேயே எரிந்து கொண்டு இருக்கிறார்கள். இரண்டாவது, அலட்சியமானவர்களாக இருக்கிறார்கள். மாயை அவர்களை அதிகம் ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறது. முயற்சி செய்து செய்து வெறுப்படைந்து விடுகிறார்கள். இந்த காரணத்தினால் படிப்பே விட்டு போகிறது. மூன்றாவது, தேக அபிமானத்தின் காரணத்தினால் மனம் சுத்தமாக இருப்பதில்லை. மனம் சுத்தமாக இல்லாத காரணத்தினால் பாபாவின் மனதில் இடம் பெறுவது இல்லை. நான்காவது, அடிக்கடி மனநிலையை இறுக்கமாக்கிக் கொள்கிறார்கள். அவர்களுடைய முகமே மாறிவிடுகிறது. ஓம் சாந்தி. பாபாவை மட்டும்தான் நினைவு செய்கிறீர்களா அல்லது இன்னும் வேறு ஏதாவது நினைவிற்கு வருகிறதா? குழந்தைகளுக்கு ஸ்தாபனை, விநாசம் மற்றும் வளர்ப்பு, இந்த 3ம் தான் நினைவில் இருக்க வேண்டும். ஏனென்றால் கூடவே ஒன்றாக செல்ல வேண்டும் அல்லவா? யாராவது வக்கீலுக்கு படிக்கிறார்கள் என்றால் நான் வக்கீலாவேன், வாதாடுவேன் என்பது அவருக்கு தெரியும். வக்கீல் தொழிலை பராமரிக்கவும் செய்வார்கள் அல்லவா? யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்களுடைய குறிக்கோள் முன்னேற்றத்திற்கானதாக இருக்கும். நாம் இப்போது உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். தூய்மையான புதிய உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இதில் நினைவு மிக அவசியமாகும். யோகத்தின் மூலம்தான் தூய்மையற்றதாகிவிட்ட நம்முடைய ஆத்மா தூய்மையாக ஆகும். எனவே நான் தூய்மையாக ஆகி பிறகு தூய்மையான உலகத்திற்கு சென்று ராஜ்யம் செய்வோம் என்பது புத்தியில் வர வேண்டும். அனைத்து தேர்வுகளிலும் பெரிய தேர்வு அல்லது அனைத்து படிப்புகளிலும் உயர்ந்த படிப்பு இதுவாகும். அநேக விதமான படிப்புகள் இருக்கின்றன அல்லவா? அவை அனைத்தையும் மனிதர்களுக்கு கற்பிக்கின்றார்கள். மற்றும் அந்த படிப்புகள் இந்த உலகத்திற்கு ஆனவை ஆகும். படித்துவிட்டு பிறகு அதனுடைய பலனை இங்கேயே அடைவார்கள். இந்த எல்லையற்ற படிப்பின் பலன் நமக்கு புதிய உலகத்தில் கிடைக்கும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அந்த புதிய உலகம் தூரத்தில் இல்லை. இப்போது சங்கம யுகமாகும். நாம் புதிய உலகத்தில்தான் ராஜ்யம் செய்ய வேண்டும். இங்கே அமர்ந்து இருக்கின்றீர்கள் என்றாலும் கூட புத்தியில் இது நினைவில் இருக்க வேண்டும். பாபாவின் நினைவின் மூலம்தான் ஆத்மா தூய்மையாக ஆகும். நாம் தூய்மையாகிவிட்டால் பிறகு இந்த தூய்மையற்ற உலகம் கண்டிப்பாக விநாசமாகும் என்பதை நினைவில் வைக்க வேண்டும். அனைவரும் தூய்மையாக மாட்டார்கள். மிகவும் குறைவான உங்களிடத்தில் மட்டுமே அந்த சக்தி இருக்கிறது. உங்களில் கூட வரிசைப்படியான சக்திக்கு ஏற்றவாறுதான் சூரிய வம்சத்தவர்களாகவும் சந்திர வம்சத்தவர்களாகவும் ஆகின்றீர்கள். ஒவ்வொரு விஷயத்திற்கும் சக்தி வேண்டும். இது ஈஸ்வரிய சக்தியாகும். இதனை யோக பலத்தின் சக்தி என்று சொல்லப்படுகிறது. மற்றவை அனைத்தும் ஷரீரத்தின் சக்தி என்று சொல்லப்படுகிறது. இது ஆன்மீக சக்தியாகும். பாபா கல்ப கல்பமாக கூறுகிறார், ஹே குழந்தைகளே, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். சர்வசக்திவான் பாபாவை நினைவு செய்யுங்கள். அந்த தந்தை ஒருவரே. அவரை நினைவு செய்வதன் மூலம் ஆத்மா தூய்மையாக ஆகும். இவை தாரணை செய்வதற்கான மிகவும் நல்ல விஷயங்கள். யாருக்கு நாம் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறோம் என்ற நம்பிக்கை இல்லையோ அவர்களுடைய புத்தியில் இந்த விஷயங்கள் நிற்காது. யார் சதோ பிரதான உலகத்தில் வந்து இருந்தார்களோ அவர்கள்தான் இப்பொழுது தமோ பிரதானத்தில் வந்துள்ளார்கள்.
அவர்கள்தான் விரைவாக வந்து நம்பிக்கை புத்தியுடையவர்களாக ஆவார்கள். ஒருவேளை எதுவும் புரியவில்லை என்றால் கேட்க வேண்டும். முழுமையான விதத்தில் புரிந்து கொண்டால் பாபாவையும் நினைவு செய்வார்கள். புரிந்து கொள்ளவில்லை என்றால் நினைவும் செய்ய முடியாது. இது நேரடியான விஷயமாகும். சதோ பிரதான ஆத்மாக்களாக இருந்த நாம் தான் இப்பொழுது தமோ பிரதானமாகி இருக்கிறோம். யாருக்கு நாம் 84 பிறவிகள் எப்படி எடுக்கிறோம்? அல்லது பாபாவிடமிருந்து கல்பத்திற்கு முன்பு கூட ஆஸ்தி எடுத்தோம் என்று புரிந்து கொள்வதில் சந்தேகம் இருக்குமோ? அவர்கள் படிப்பின் மீது முழு கவனம் வைக்க மாட்டார்கள். அவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. கல்பத்திற்கு முன்பு கூட புரிந்து இருக்கவில்லை. ஆகையால் தான் நினைவு செய்ய முடியவில்லை. இந்த படிப்பு எதிர்காலத்திற்கானதாகும். படிக்கவில்லை என்றால் கல்பமாக படிக்கவில்லை அல்லது குறைந்த மதிப்பெண்ணில் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. பள்ளியில் அநேகர் தோற்று போய் விடுகிறார்கள். வரிசை கிரமமாக தான் தேர்ச்சியும் பெறுகிறார்கள். இது கூட படிப்பாகும். இதில் வரிசைப்படியாக தான் தேர்ச்சி பெறுவார்கள். யார் புத்திசாலிகளோ அவர்கள் படித்து பிறகு மற்றவர்களை படிக்கச் செய்வார்கள். நான் உங்களுடைய வேலைக்காரன் என்று பாபா கூறுகிறார். நாங்களும் வேலைக்காரர்கள்தான் என்று குழந்தைகளும் கூறுகிறார்கள். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நன்மை செய்ய வேண்டும். பாபா நமக்கு நன்மை செய்கிறார். பிறகு நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் அழிந்துவிடும் என்பதை அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். எந்த அளவிற்கு அதிகமானவர்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறீர்களோ அவர்களை பெரிய தூதுவர் என்று சொல்லலாம். அவர்களை தான் மகாரதி அல்லது குதிரை படை வீரர்கள் என்று சொல்லப்படுகிறது. காலாட்படை வீரர்கள் பிரஜையாகி விடுகிறார்கள். யார் யார் செல்வந்தர்களாக ஆவார்கள் என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். இந்த ஞானம் புத்தியில் இருக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் யார் சேவைக்கு பொறுப்பாகியுள்ளீர்களோ, சேவைக்காகவே வாழ்க்கையை கொடுத்து உள்ளீர்கள் என்றால் பதவியையும் அப்படிதான் அடைவீர்கள். அவர்களுக்கு யாருடைய கவலையும் இருப்பது இல்லை. மனிதர்கள் அவரவர் கை கால் உடையவர்கள். யாரையும் கட்டி போட முடியாது அல்லவா? தங்களை சுதந்திரமாக வைத்துக் கொள்ள முடியும். ஏன் நான் பந்தனத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டும்? ஏன் பாபாவிடமிருந்து அமிர்தத்தை பெற்று அமிர்தத்தை தானம் செய்யக்கூடாது? நான் என்ன ஆடா மாடா? யாரும் என்னை கட்டி போடுவதற்கு? ஆரம்பத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் எப்படி தங்களை விடுவித்துக் கொண்டீர்கள்? கூச்சலிட்டீர்கள், ஐயோ ஐயோ என்று கூறி அமர்ந்து கொண்டார்கள். எங்களுக்கு என்ன கவலை? நாங்கள் சொர்க்கத்தை உருவாக்க வேண்டுமா அல்லது இங்கேயே அமர்ந்து கொண்டு இந்த காரியத்தை செய்ய வேண்டுமா என்று கேட்பீர்கள். போதை ஏறிவிடுகிறது. இதை ஆன்மீக போதை என்று சொல்லப்படுகிறது. நாம் இறைவனின் நினைவில் எல்லையற்ற போதையில் இருப்பவர்கள் ஆவோம். நமக்கு இறைவனிடமிருந்து என்ன கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். மௌலா நமக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா? அவருக்கு அநேக பெயர்கள் இருக்கின்றன. ஆனால் சில பெயர்கள் மிக இனிமையானதாக இருக்கிறது. இப்பொழுது நாம் ஆன்மீக போதையில் இருப்பவர்களாக ஆகியுள்ளோம். பாபா மிகவும் எளிய வழியை கொடுக்கிறார். சரியாக நாம் பாபாவை நினைவு செய்து செய்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவோம். பிறகு உலகத்திற்கு எஜமானர்களாகவும் ஆவோம் என்பதை புத்தி புரிந்து கொள்கிறது. இந்த ஒரு இடைவிடாத ஈடுபாடு ஏற்பட்டிருக்கிறது. பாபாவை ஒவ்வொரு மூச்சிலும் நினைவு செய்ய வேண்டும். முன்னால் அமர்ந்துள்ளீர்கள் அல்லவா? இங்கிருந்து வெளியில் சென்றீர்கள் என்றால் மறந்து விடுவீர்கள். இங்கு எவ்வளவு போதை ஏற்படுகிறதோ அந்த அளவிற்கு வெளியில் இருப்பது இல்லை.
மறந்து விடுகிறது. நீங்கள் மறக்க கூடாது. ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் இங்கு அமர்ந்து கொண்டிருந்தாலும் மறந்து விடுகிறார்கள். குழந்தைகள் அருங்காட்சியகம் மற்றும் கிராமமாக சேவை செய்வதற்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றனர். எவ்வளவு நேரம் கிடைத்தாலும் விரைவாக செய்யுங்கள் என்றுதான் பாபா கூறுகிறார். ஆனால் நாடகத்தில் வேகமாக நடக்க முடியாது. கையை வைத்த உடனேயே பொருட்கள் தயாராகி விடும்படியான இயந்திரம் இருக்க வேண்டும் என்று பாபா கூறுகிறார். நல்ல நல்ல குழந்தைகளை மாயை மூக்கையும் காதையும் நன்றாக பிடிக்கிறது என்று பாபா புரிய வைக்கிறார். யார் தங்களை மகாவீர் என்று புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்குதான் மாயையின் புயல் அதிகமாக வருகிறது. பிறகு அவர்கள் யாரை பற்றியும் கவலைப்படுவது இல்லை, மறைந்து விடுகிறார்கள். ஆழ்மனம் உண்மையாக இல்லை. உண்மையான மனமுடையவர்கள்தான் உதவி தொகையை பெறுகிறார்கள். சைத்தான் போன்ற மனம் செல்லாது. சைத்தான் தன்னுடைய படகையே மூழ்கடிக்கிறது. சிவபாபாவோடுதான் அனைவருடைய காரியமும் ஆகும். இதை நீங்கள் காட்சியாக பார்க்கின்றீர்கள். பிரம்மாவையும் உருவாக்கக்கூடியவர் சிவபாபா. சிவபாபாவை நினைவு செய்தால்தான் இப்படி ஆக முடியும். மாயை மிகவும் பலம் வாய்ந்தது என்று பாபா புரிய வைக்கிறார். எப்படி எலி கடிக்கிறது என்றால் அது கடிப்பதே தெரிவது இல்லை. மாயை கூட அப்படிப்பட்ட திமிரான எலியாகும். மகாரதிகள்தான் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாயை நம்மை கீழே விழ வைத்து விட்டது, உப்பு நீராக மாற்றிவிட்டது என்பதை அவர்களே புரிந்து கொள்ள முடியாது. உப்பு நீராக ஆவதன் மூலம் நாம் பாபாவின் சேவையை செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளுக்குள்ளேயே எரிந்து கொண்டிருப்பார்கள். தேக அபிமானம் இருக்கிறது, ஆகையால் தான் எரிகிறார்கள். அந்த நிலை இல்லை. நினைவின் கூர்மை உண்டாவது இல்லை. ஆகையால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாயை மிகவும் கூர்மையானதாகும். நீங்கள் யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்கள் என்றால் மாயையும் விடுவது இல்லை. பாதி முக்கால் பாகம் முடித்து விடுகிறது. யாருக்கும் தெரிவதும் இல்லை. எவ்வளவு நல்ல நல்ல புத்தம் புதியவர்கள் கூட படிப்பை நிறுத்திவிட்டு வீட்டில் அமர்ந்து கொள்கிறார்கள். நல்ல புகழ் பெற்றவர்கள் மீது கூட மாயையின் சண்டை நடக்கிறது. புரிந்து இருந்தாலும் கூட அலட்சியமாகி விடுகிறார்கள். சின்ன விஷயத்தில் கூட உப்பு நீராகி விடுகிறார்கள். தேக அபிமானத்தின் காரணத்தினால் உப்பு நீர் ஆகி விடுகிறார்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். தங்களுக்கு தாங்களே ஏமாற்றத்தை கொடுத்துக் கொள்கிறார்கள். இதுவும் நாடகம்தான் என்று பாபா சொல்வார். எதையெல்லாம் பார்க்கின்றோமோ அவை கல்பத்திற்கு முன்பு போலவே நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. நிலை மேல் கீழாக ஆகிக் கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் கிரகச்சாரம் பிடித்துக் கொள்கிறது. சில நேரங்களில் மிகவும் நல்ல சேவை செய்து மகிழ்ச்சியான செய்தியை எழுதுகிறார்கள். மேல் கீழாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. சில நேரங்களில் தோல்வி, சில நேரங்களில் வெற்றி. பாண்டவர்களுக்கு மாயையிடம் சில நேரங்களில் தோல்வியும் சில நேரங்களில் வெற்றியும் ஏற்படுகிறது. நல்ல நல்ல மகாரதிகள் கூட ஆடிப்போய் விடுகிறார்கள். அநேகர் இறந்தும் விடுகிறார்கள். ஆகையால் எங்கிருந்தாலும் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள் மற்றும் சேவை செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் சேவைக்கு பொறுப்பானவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்கள் அல்லவா? வெளியில் வீடு வாசல் குடும்ப காரியங்களில் இருக்கின்றவர்கள் இங்கே இருப்பவர்களை விடவும் மிக வேகமாக செல்ல முடியும். மாயையோடு முழுமையான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வினாடியும் உங்களுடைய நடிப்பு கல்பத்திற்கு முன்பு போலவே
நடந்து வந்திருக்கிறது, இவ்வளவு காலம் கடந்து விட்டது என்று நீங்கள் சொல்வீர்கள். என்னென்ன நடந்தது என்பது கூட புத்தியில் இருக்கிறது. ஞானம் முழுவதும் புத்தியில் இருக்கிறது. எப்படி பாபாவிடத்தில் ஞானம் இருக்கிறதோ அது இந்த தாதாவிடத்திலும் வர வேண்டும். பாபா பேசுகிறார் என்றால் இந்த தாதாவும் பேசுவார். யார் யார் தூய மனம் உள்ளவர்கள் என்பதை நீங்களும் தெரிந்துள்ளீர்கள். தூய மனம் உள்ளவர்கள்தான் பாபாவின் மனதில் இடம் பெறுகிறார்கள். அவர்களிடம் உப்பு நீரின் உணர்வு இருப்பது இல்லை. எப்பொழுதும் புன்சிரிப்போடு இருக்கிறார்கள். அவர்களுடைய மனநிலை ஒரு பொழுதும் மாறாது. இங்கே அநேகருடைய மனநிலை மாறிவிடுகிறது. கேட்கவே கேட்காதீர்கள், நாங்கள் தூய்மையற்றவர்களாக இருக்கிறோம் என்றும் சொல்கிறார்கள். வந்து தூய்மையாக்குங்கள் என்று இப்போது தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கும் பாபாவை அழைக்கிறார்கள். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, என்னை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய துணி சுத்தமாக ஆகிவிடும். என்னுடைய ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். ஸ்ரீமத் படி நடக்காதவர்களின் ஆடை சுத்தமாக ஆவது இல்லை. ஆத்மா சுத்தமாக ஆவதே இல்லை. இரவும் பகலும் பாபா இதில்தான் அழுத்தம் கொடுக்கிறார். தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். தேக அபிமானத்தில் வருவதால் தான் நீங்கள் ஏமாற்றம் அடைகிறீர்கள். எந்த அளவிற்கு மேலே உயர்கிறீர்களோ, அழகானவர்களாக ஆகிக்கொண்டே செல்கின்றீர்களோ, அந்த அளவிற்கு புன்சிரிப்பு இருக்கிறது. நல்ல நல்ல முதல் தரமான குழந்தைகளாக இருக்கிறார்கள். ஆனால் உள்ளுக்குள் இருக்கும் நிலையை பார்த்தால் கரைந்து கொண்டிருக்கிறார்கள். தேக அபிமானத்தின் தீ உருக்கி கொண்டு இருக்கிறது. இந்த வியாதி எங்கிருந்து வந்தது என்று புரிந்து கொள்வதே இல்லை. தேக அபிமானத்தினால்தான் இந்த வியாதி வருகிறது என்று பாபா கூறுகிறார். ஆத்ம அபிமானிகளை ஒரு பொழுதும் இந்த வியாதி அண்டாது. உள்ளுக்குள் மிகவும் எரிந்து கொண்டு இருக்கிறார்கள். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, ஆத்ம உணர்வு உடையவர்களாக ஆகுங்கள். இந்த வியாதி ஏன் வந்தது என்று கேட்கிறார்கள். இந்த தேக அபிமானத்தின் வியாதி அப்படிப்பட்டது. கேட்கவே கேட்காதீர்கள் என்று பாபா கூறுகிறார். யாருக்காவது இந்த வியாதி வருகிறது என்றால் ஒரே அடியாக மாட்டு ஈயை போல ஒட்டிக்கொள்கிறது, விடுவதே இல்லை. ஸ்ரீமத் படி நடக்காமல் தங்களுடைய தேக அபிமானத்தில் நடக்கிறார்கள் என்றால் மிக வேகமாக அடி விழுகிறது. பாபாவிடம் செய்திகள் அனைத்தும் வருகிறது. மாயை ஒரே அடியாக மூக்கை பிடித்து கீழே விழ வைத்து விடுகிறது. புத்தியை முற்றிலும் அடித்து வீழ்த்தி விடுகிறது. சந்தேக புத்தி உடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். எங்களை கல்புத்தியில் இருந்து தங்க புத்தி உடையவர்களாக ஆக்குங்கள் என்று பகவானை அழைக்கிறார்கள். பிறகு அதற்கு விரோதமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள் என்றால் என்ன நிலையாகும்? ஒரே அடியாக விழுந்து கல்புத்தி உடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இந்த மாணவ வாழ்க்கைதான் சிறந்தது என்று குழந்தைகளுக்கு இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இதைவிட உயர்ந்த படிப்பு வேறு ஏதாவது இருக்கிறதா என்ன என்று பாபா கேட்கிறார். அனைத்திலும் சிறந்தது இதுவே ஆகும். 21 பிறவிகளுக்கு பலன் தருகிறது. எனவே இப்படிப்பட்ட படிப்பின் மீது எவ்வளவு கவனம் கொடுக்க வேண்டும்? சிலர் முற்றிலும் கவனம் கொடுப்பது இல்லை. மாயை மூக்கு காதை முற்றிலும் அறுத்து விடுகிறது. இதனுடைய ராஜ்யம் அரை கல்பம் நடக்கிறது. எனவே கேட்கவே கேட்காதீர்கள், அப்படி பிடித்துக் கொள்கிறது. ஆகையால் எச்சரிக்கையாக இருங்கள் என்று பாபா அவரே கூறுகிறார். ஒருவர் மற்றவருக்கு எச்சரித்துக் கொண்டே இருங்கள். சிவ பாபாவை நினைவு செய்யுங்கள். இல்லை என்றால் மாயை காது மூக்கை அறுத்துவிடும். பிறகு ஒரு காரியத்திற்கும் பயன்பட மாட்டீர்கள். நாம் லக்ஷ்மி நாராயணனாக ஆவது நடக்காது என்று அநேகர் புரிந்து கொள்கிறார்கள்.
களைப்படைந்து மனம் வெறுப்படைந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். மாயையிடம் தோல்வி அடைந்து ஒரே அடியாக குப்பையில்